அவனால இந்த காத்தையும் மலையும் கட்டுப்படுத்த முடியும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அப்படியா? இப்ப இங்க ஒரே ஒரு டிராகன் மீன் மட்டும்தான் இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் மாறி மாறி குணப்படுத்தி பார்ட்னர் ஆயிக்கலாம். நீ பயந்துட்ட, நீ பயந்துட்ட. டிராகன் பொண்ணா? அவ நம்ம கண்ணு முன்னாடிதான் இருக்கா. ஏன் அவளை நம்மளால காப்பாற்ற முடியாது? கடவுளுக்கு அதீத சக்தி இருக்கிறதா எல்லாரும் நம்புறாங்க. ஆனா அதோட பின்விளைவை பத்தி யாருமே யோசிக்கிறது இல்ல. நீ எது ஆரம்பிச்சியோ அதுதான் உனக்கு வந்து சேரும். பூ மலர்ந்துச்சுன்னா அதுக்கு நன்றி சொல்லு. தண்ணி இல்லனா உலகத்துல எதுவுமே சாத்தியம் இல்ல. ஒரு பூ மலரணும்னு நீ நினைச்சேனா அதுக்கு மறுபடியும் நீ விதைக்கதான் செய்யணும். அது செடி ஆகிற வரைக்கும் காத்திருக்கணும். அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. மீன் இப்போ உயிரோட வந்து ஆகணும். உன்னால அவளை திரும்ப கொண்டு வர முடியாது. டிராகன் பால், எனக்குள்ளதான் டிராகன் பால் இருக்கு. உங்களை கெஞ்சி கேக்குறேன், இரக்கத்தின் மகாராணி நீங்க. இவளை நான் காப்பாத்தியே ஆகணும். எனக்கு புரியுது, நீ அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிற. நீ அவளை காப்பாத்தணும்னு நினைச்சா அவளை மட்டும்தான் காப்பாத்துவ. ஆனா இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் உன்னால காப்பாற்றப்பட வேண்டியிருக்கு. ஐயோ, எனக்கு எதுவும் வேணா, இவளை காப்பாத்தினா மட்டும் போதும். இப்ப நீ அவளை காப்பாத்தினாலும் மறுபடியும் அவ ஒரு தண்ணி இல்லாத ஒரு